ஒரு மலை கிராமத்தில் 3 நண்பர்கள் வாழ்ந்து வந்தாங்க. முருகன், பாஸ்கரன், கணேஷ். அவங்களோட கனவு மறைந்திருந்த தங்க புதையலை கண்டுபிடிக்குங்கிறது தான். அப்போ ஒரு நாள் மூவருக்கும் ஒரு பழைய வரைபடம் கிடைச்சது. அதை அவங்க ஆராய்ந்து பார்க்கும்போது அது அவங்க வாழ்க்கையே மாற செய்யும்னு அவங்களுக்கு அப்போ தெரியலை. அந்த வரைபடத்தில் மலை குகையின் ரகசியம் என்று எழுதியிருந்தது. அதை அவங்க பார்த்ததும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அந்த புதையலை தேடி மூவரும் கிளம்பி சென்றார்கள். மழை வரும் மாலை நேரத்தில் மின்னல் மின்ன காற்று வீசும்போது மூவரும் அந்த குகைக்குள் நுழைந்தார்கள். அந்த குகை வாயிலில் ஒரு பழைய கல்வெட்டு இருந்தது. அதில் எழுதியிருந்தது, யார் இந்த குகைக்குள் சென்றாலும் தங்கமும் கிடைக்கும், கூடவே சாபமும் கிடைக்கும் என்று எழுதியிருந்தது. அந்த மூவரில் ஒரு நண்பன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், இதெல்லாம் பழைய கதை மச்சான், வா போகலாம் என்றான். மூவரும் உள்ளே சென்றதும் ஒளிரும் தங்க குவியல் ஒன்றை பார்த்தார்கள். ஆர்வத்துடனும் மகிழ்ச்சியுடனும் அவர்கள் அந்த தங்கத்தை கையில் எடுத்தபோது அந்த நொடியில் குகை நடுங்க ஆரம்பித்தது. கற்களெல்லாம் கீழே விழ ஆரம்பித்தது. தப்பிக்க முயற்சித்தார்கள். இதில் ஏதோ விஷயம் இருக்கு, வா போய்விடலாம். அந்த மூவரில் ஒருவன் ஒரு தங்க சிலையை கையில் எடுக்கிறான். அந்த சிலையில் எழுதப்பட்டிருந்தது, கடவுளின் சொத்தை திருடினால் உயிர்தான் பரிசு. அந்த வார்த்தை ஒலித்தவுடன் குகை முழுக்க ஒளி பரவி மூவரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். மறுநாள் காலை அந்த மூவரையும் கிராமத்தில் காணவில்லை. மூவரும் சிலை போல் அந்த குகையின் வாசலில் உறைந்து நின்றார்கள்.